வணக்கம். மகர ராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்க போகுது? இந்த உழைப்பாளர் தினம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் உழைத்து வாழுகின்ற பாக்கியம், ஏன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் உழைப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறவங்க அவங்க தான். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை தேர்ந்தெடுக்கின்ற மாதம் என்று சொன்னால் அது மகரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போதியா. காரணம், அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் செவ்வாய் பகவான் இடப்பெயர்ச்சி என்பது ரொம்ப முக்கிய தருணமாக கொடுத்துட்ருக்காங்க. மகரம் நிறைய சந்திச்சிட்டாங்க, அவமானம் துன்பம் எல்லாம் சந்திச்சாச்சு. இனிமேல் அந்த அவமானம் துன்பத்திலிருந்து வெளிவரத்துக்கான மாதமாக இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத பார்க்கலாம். அந்த 5ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் செவ்வாய் பகவானுடைய இடப்பெயர்ச்சி இவங்களுக்கு எல்லா விதமான சாதகத்தையும் தருகின்ற அமைப்பு. சங்கடத்திலேருந்து இவங்க வெளியே வரப்போகிறாங்க. சனி செவ்வாய் சேர்க்கை பெற்ற நாட்களிலிருந்து சனி பகவான் செவ்வாய் பகவான் இவங்க ராசியிலேருந்து தொட்டு போன நாள்லேருந்தே பொங்கல் தினத்திலேருந்தே இவங்க சங்கடத்தை அதிகமாக சந்திச்சிட்ருக்காங்க. ரொம்ப சங்கடத்தை, மன உழப்பு, இதெல்லாம் வெளிவட்டார தொடர்போடு இல்லாமல் இனிமேல் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய ஜாக்பாட் ஜாம்பவான வாழுகின்ற மாதத்தை தருவது ஆரம்பம் என்று கூட சொல்லுவோம். இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நோ அப்படின்னு கூட சொல்லணும். ஒரே வார்த்தை. மே மாதத்துலேருந்து மகர ராசிக்காரங்க எல்லா விதமான பரிபாலத்திலேருந்து துன்பத்திலேருந்து வெளிவரத்துக்கான அமைப்புகள் இந்த ஓப்பன் பண்ணியாச்சுங்க. கது போங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மே மாதத்துலேருந்து உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, திருமணத்தடை தோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, இது எல்லாமே விலகி உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலம். உடல் அமைப்பு மனசு அமைப்பு எதுவான இருக்கட்டையா, உங்கள் வளர்ச்சி யாராலுமே இனிமேல் தடுக்க முடியாதுன்னு ஒரே வார்த்தை தன்னம்பிக்கையோடு சொல்கிறேன். ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி, நல்ல இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சியும் இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் நடைபெறுவதால் அந்த 6ஆம் இடத்துக்கு சென்று நேரடிப்பாக நம்ம விரயத்தை பார்க்கணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுவும் சாந்தத்தை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்களை தடைகளை தாண்டி வருகின்ற காலங்களாக கடைசியாக ஒரு மூச்சு, அவ்வளோதான். இதிலேருந்து விரயம், இந்த கடைசி விரயத்தோடு முடிஞ்சு போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கின்ற விரயனும் சரி மனக்குழப்பங்களோ இதோடு முடிஞ்சிடும். சூரியனுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக அந்த லாபஸ்தானத்தை நேரடியாக பார்ப்பார். நம்ம புகழுக்கான அமைப்பை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இதனால் தாங்க இந்த விஷயமாக நாம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையெல்லாம் இதுவரைக்கும் கிடைக்காத அரசாங்கத்தில் ஏற்படக்கூடிய பதவி சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் என்னென்னமே தெரியவில்லை. அப்படியே கண்ணு கட்டின சூரியனாகவே இருக்கிறார். நம்ம கண்ணு கட்டப்பட்டு சூரியன் எதிரில் இருந்து கூட அதை பார்க்க முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்கையா அப்படின்னு சொல்கிறோமில்ல. அந்த வார்த்தையெல்லாம் இனி மாறுகின்ற காலங்கள், நம்மளையும் ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லுகின்ற காலம். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருகின்ற மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. மகரம் இனி வெல்லக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவோம். 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் செல்வது, 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் செல்வது என்பதும், 5ஆம் இடத்துல சூரிய பகவான் செல்வதும் ஆட்சி பெறுகின்ற காலமாக செவ்வாய் 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலகிடும். நம்ம மனசில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்காமல் இருந்தால் அதுக்கெல்லாம் பாக்கியம் ஏற்படும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புது முயற்சிகளில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். ஐயா பெயிண்ட்டு முதல் கொண்டு எல்லாமே செலவீனங்களாக இருந்தாலும், அதான் சொன்னேன், கடைசியாக ஒரு செலவீனத்தை பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த வார்த்தை இதுதான் உங்களுக்கு. அதுவும் சுப செலவுகளாக இருக்க போது 16 தேதிக்கு அப்புறம் சுப செலவு சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலங்கள். 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சொன்னால் கூட சில விஷயங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக காதல் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, இது வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தெரியாமல் இருந்த ரகசியம்லாம் வெளிக்கொண்டு வரும். மகர ராசிக்காரர் கடன் வாங்கிட்டு இருந்தாலும் தெரியும், ரகசியமாக மறைத்திருந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிகின்ற காலங்களாக இந்த மாற்றம் கொடுக்க போதும். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கையா, கவலையே கொள்ளாதீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தருகின்ற மாதம். அதனால தான் சொல்கிறேன், பணவரவு தருகின்ற காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்வதும் 15 தேதிக்கு அப்புறம், அதே சுக்கிர பகவான் அந்த ராசிக்கான அதிபதி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல குருவோடு சம்மந்தப்பட்டு நேராக 12ஆம் இடத்தை பார்க்குறதாலையும் இது வரைக்கும் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஐயா ஒரு செலவினங்களாகட்டும், வீடாகட்டும், வண்டி வாகனங்களாகட்டும், எதுனா இருக்கட்டும், அது அப்படியே வச்சுக்கூடாது. அதை சரி பண்ணி சரியாக ஓட்ட வைக்கிறது தான் நம்மளுடைய திறமை. இந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்தந்த காலங்கள் வரும்போது கிரகங்கள் சாரத்தை எடுத்துக்கொண்டு செய்யும்பொழுது தான் அந்த விஷயமெல்லாம் நடக்கும். நல்ல விஷயங்கள் என்பது இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும். த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். மகர ராசிக்காரங்களுக்கு இனி வருகின்ற காலங்கள் அனைத்திலும் பொன்னான காலமாகும். எதையும் எதிர்த்து போராடக்கூடிய காலத்தை கொடுக்கின்ற அமைப்பை கண்டிப்பாக தைரியம், தன்னம்பிக்கை, அரசியலில் ஈடுபடுறது,
இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துலேயும் இது வரைக்கும் பேரே இல்லைன்னா அந்த பேர் புகழ் எல்லாமே சம்பாதிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க ஈஸியாக. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, தனி வட்டாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தனி மனிதனுடைய கொள்கையிலேருந்து இவங்க வெளிப்பட்டு மாறுபட்டு வாழ்க்கையை வாழ போகிறாங்க ஐயா. நிறைய நல்ல விஷயம்லாம் இவங்களை தேர்ந்தெடுக்க போகுது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எதிரான நன்மை தருகின்ற விஷயங்கள் தான் அவனை பெரிய மேன்மையான இடத்துக்கு எடுத்து செல்லும். வரம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவனை ஒருநிலைப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்னேற்றத்தை கொடுக்கும். அது ஆன்மீக பயணமான இருக்கட்டும், எந்த விஷயமான இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாம் செயல்படுத்தினா தான் நாம் வழிபாதை, நம்மளை பின்னாடி இருக்கிறவங்க கூட நம்மளை பார்க்கறதுக்கான அமைப்பு உண்டு. அந்த விஷயத்தில் நீங்கள் செய்ய போகிற ஏன் இதை வார்த்தை சொல்கிறேன்னா, அதை அனைத்தையும் நீங்கள் செய்கின்ற காலங்கள் ஏற்பட போகிறது. தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கான வேலைக்கான அமைப்பு, தன்னையும் பார்த்து நம்ம மட்டும் போதாது, நம்மளை சுற்றிக்கிறவங்களையும் பார்த்து நம்ம சூழ்நிலையும் நம்ம வாழ்வாதாரத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மளையும் போல நம்ம சமுதாயத்தையும் பார்க்கின்ற காலங்கள் உருவாகின்ற அமைப்பு மகர ராசிக்கு இந்த மாதத்திலேருந்து ஸ்டார்டிங் நவ். ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இந்த குட் டைம் தோடு சொல்ல ஒரே வார்த்தை சொல்லணும், அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தெளிவில்லாத பாதை, மனம் குழப்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இவை அனைத்தும் மே மாதத்துலேருந்து வெளிப்பட்டு வெளியே போகிறீங்க. ஒரு மனிதன் எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்னா அந்த மகர ராசிக்காரங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். எந்த சூழ்நிலையும் தன்னையை மற்றும் அதை தனக்காக மற்றவங்கள தாழ்த்திலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த சூழ்நிலையை அவங்கள பெரிய லெவலில் எடுத்து செல்லும். அந்த 3ஆம் இடம், அந்த 4ஆம் இடம், இந்த ரொம்ப சிறப்பினை தருங்க. 3ஆம் இடத்துல இருந்து இந்த பிரச்சனை அனைத்தும் விலகி, நம்ம இளைய சகோதரன் சகோதர உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் விலகி அந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து 4ஆம் இடத்துக்கு சென்று ஆட்சி பெறுவதே உங்களுக்கு சாதகத்தை தரும். முதல்ல குடும்ப உறவில் இருந்து வந்த தன்னம்பிக்கை முதல்ல வளர ஆரம்பிக்கும். இப்போ தான்ப்பா திருப்தியாகுது, கொஞ்சம் இந்த மாதம் திருப்தி அடைஞ்சிட்டேன். அந்த 10ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயோட இடப்பெயர்ச்சி காண பிறகு தான் உங்களுடைய வாழ்வாதாரம் மேலும் அந்த வீண் அலைச்சல்லாம் குறைய போகுது. ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி என்பது இருக்கும். சூரியனுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல சாதகத்தை தரும். அந்த 5ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியும் புதனுடைய இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகத்தை தருவதால் இதுவரைக்கும் தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. அந்த சுப செலவுகளாக இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சியும் இது வரைக்கும் பிரச்சனை கொடுத்துருந்தா அந்த தொந்தரவுலேருந்து, ஐயா நான் இடம் வாங்கிட்டு அதில் சிக்கல் சட்ட சிக்கல் ஆகிடுச்சு, இன்னும் அதை கையெழுத்து போடலை, இதுலேருந்து எப்படி நான் மீண்டு வரப்போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து இடம் போய்ட்டு பேப்பர் ஒர்க்கெலாம் நம்மளுக்கு சரியாயிட்டு இந்த மாதமே ஓரளவுக்கு தெளிவான பாதை எடுத்து செல்வதை கண்டிப்பாக பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க சொத்தில் வில்லங்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் விரிபட்டு வெளியே வரப்போகிறீங்க. நல்லா இருக்குது ஐயா. ஒரே வாரம் சொல்லலாம், இங்கிலேருந்து குட் டைம் த ஸ்டார்ட்னும் மே மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்றதுக்கு அமைப்பை கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம். தன்னை மட்டுமல்ல, தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவருடைய அமைப்புகள்லேருந்து இவங்க தேர்ந்தெடுத்துக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகும். காதல் விஷயத்தில் மறப்பு இருந்தால் அதெல்லாம் இப்போ கிடைக்க போகுது. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலான்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாக போகுது. ஐயா வீடோ வண்டி வாகனங்களோ ஸ்டார்ட் பண்ணலாம், நான் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மனசாந்தம். இது வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கலாம், கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க. அரசியலில் ஈடுபடலைன்னா அதில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். எல்லாமே ஓரளவுக்கு தன்னம்பிக்கை தருவது எதுவும் நம்மளை இயக்கவில்லை, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் மூலியமாக தான் நம்ம இயங்குகின்றோம். இதை முதல்ல தெரிஞ்சிக்கினாவே போதுமானது. அப்போவே நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடுமாற்றம் மாற்றங்கள் எல்லாமே மாற்றத்தை தருவது தடுமாற்றம். அதை தெரிஞ்சுக்கணும். தடவி போயிட்டுனா அந்த மாற்றத்தை தடுமாற்றமாக மாறிடும். அதனால தான் தடுமாற்றம் என்று சொல்கிறோம். மாற்றத்தை தேவையில்லாமல் மாட்டிங்கன்னா அது தடுமாற்றம். அதை தான் நடந்துட்டுருக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில். அவையெல்லாம் இனி அந்த தடுமாற்றத்தையே மாற்றுகின்ற காலங்களாக இந்த மாதம் கொடுக்கும். இந்த மே மாதம் சிறப்பினை தருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நடக்கிறத பார்க்கலாம். தலைகீழாக போனவங்க மொத்த பேருமே இனி நிமிர்ந்து வருகின்ற காலம். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகப் போகுது. முதல்ல திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கான காலம் உகந்த காலம். அப்போ எல்லாமே உங்களுக்கு அது ஒரு நல் வாய்ப்பு என்று கூட சொல்லுவேன். ஒரே வாட்சப்படும் இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். வாழ்க்கையை செறிமுறையோடு நாம் வாழ்ந்தால் எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்கும் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். வாழ்க்கை நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயத்தை பார்க்க வேண்டும், நிறைய நல்ல விஷயத்தை கேட்க வேண்டும் என்ற சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஒரு விஷயத்தில் நாம் ஆசிரியராக இருக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஆசிரியராக தான் இருப்போம். நாம் எடுத்து சொல்லுகின்ற இடத்துல இருக்கிறையா, நாம் அதில் தான் மகர ராசிக்காரங்களை நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருப்பேன்.
ஏன்னா அவங்க கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவான கர்மா என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. அவங்க ராசியே ஜீவன கர்மா இருக்கக்கூடாது. லக்னமானா இருக்கட்டும், ராசியான இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான் கொடுக்கும். அதனால் அவங்களுடைய தன்மை என்னென்னா, வாழ்க்கையோடு தான் நாம் வாழ்ந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளையோடு வாழ்வாங்க. கிடைச்ச பொருளை ஒழுங்காக காப்பாற்றிக்கணும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். இதை நாம் புடன்படுத்தினாவே போதுமானது. மே மாதம் தடைகள் விலகக்கூடிய மாதமாக மாறும். துன்பத்திலேருந்து எக்ஸாமாவோட எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.